பேக்ரவுண்டில் இந்த வீடை பார்க்கும்போது இங்கே பார்த்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். என்னென்னு சொல்லி கூப்பிட்டுவாங்க இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு கிராமத்தில் கொடுத்தது. அது வந்துட்டு பிறந்தநாள் கொண்டாடுறவங்கள்ட்ட மகளோட பேட்டைக்காக வண்டி போய் கொடுத்தது. ஸோ இப்போ வந்துட்டு அந்த அம்மாவோட பேட்டைக்காக வண்டி. உங்கள் குடும்பத்தில் யார் யார் மாதிரி இருக்குது? மகளோட அவங்க புருஷன் இல்லை, அப்படி 3 பிள்ளை. சில பிள்ளையான கமெண்ட்களும் வந்தது, இதை கொடுக்கணுமா வீடியோவிலண்டு. ஆனால் ஏன் கொடுத்தனாங்கன்னு இருக்கிறேன், நான் அதுக்கு விளக்கம் சொல்லி தான் கொடுத்தது. அத்தியாவசிய பொருட்கள் இதுக்குள்ளே இருக்குது. அண்ட் அதோட சேர்த்து வந்துட்டு 10 கிலோ அரிசி பேக்கும். ஸோ இது ரெண்டும் கொடுத்து தான் கையில் வந்துட்டு கையிலலாம் என்னம்மா செய்தது? எப்படி என்ன நடந்தது? நாங்கள் தெரியாமல் தான் கொடுத்து கொண்டு வந்தோம். பிறகு மற்றவங்க கொடுத்த பார்த்து தான் நாங்களும் கொடுத்தது. ஏன்னு சொன்னால் அவங்க கொடுத்த பார்த்து நாங்கள் கொடுக்குற நேரம் இன்னும் எங்களை பார்த்து இன்னும் 2 பேர் கொடுப்பாங்க. வணக்கம், இது தமிழோட திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். பேக்ரவுண்டில் இந்த வீடை பார்க்கும்போது இங்கே பார்த்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதாவது நம்ம ஆர்ஜி வித் கேஜே சேனலில் வந்துட்டு இந்த வீட்டை வந்துட்டு ஹோம் டூர் உலகம்னு பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்துருப்பீங்க. அந்த வீட்டை தான் வந்து நிற்கிறேன். மறுபடியும் எதுக்குடா இந்த வீட்டை போய் நிற்கிறீங்க அப்படி சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ அதுக்கான ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டோட ஓனர், அதாவது இந்த வீட்டுக்கார அண்ணாவோட ஒய்ஃபுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. அதாவது ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க. ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கிற இந்த வீட்டுக்கார அண்ணாவோட ஒய்ஃபோட பர்த்டேக்காக வேண்டி குறிப்பிட்ட ஒரு சில பேர், அதாவது எப்படி சொல்கிறார், கொஞ்சம் வறுமை கோட்டில் இருக்கிற ஃபேமிலிகளை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான ஓரளவுக்கான மளிகை சாமான்கள், அதாவது எப்படி சொல்கிற அத்தியாவசிய பொருட்கள் இருக்குது தானே. ஸோ அந்த பொருட்களோட சேர்த்து கொஞ்சம் பணம் வந்து எல்லா பேருக்கும் வந்து கொடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 20 பேர்கிட்ட வந்துட்டு அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு 20 பேருக்கும் இன்றைக்கி பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் வந்து இந்த 20 பேருக்கான உலருணவுப் பொருட்கள் வந்து கொடுத்து வைக்க போகிறாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையில் அந்த ஃப்ரான்ஸ்லேருந்து இதெல்லாம் பண்ணி வைக்கிறான்னா வந்து யார், அதை இங்கே யார் முன்னிட்டு செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கண்டினியூவாக அந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வேணும்னு சொன்னால் உண்மையில் அந்த ஒரு 20 பேரும் வந்து பேர்பட்ட குடும்பங்கள், அதாவது அவங்களோட குடும்ப நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு அவங்ககிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அம்மா வணக்கம், எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? எங்களை ஞாபகம் இருக்கா? நீங்கள் எங்கே வந்து நாங்கள் வீரத்தில் கோயில் இல்லை, நீங்கள் இடத்துல வீரத்தில் சிவன் கோயில் என்ன செய்தவங்க வந்த ஒரு எனக்கு காய்ச்சி தந்தவங்க மகன் செத்திருக்கக்கூட என்னத்துக்காக வேண்டிய என்னென்னு சொல்லி தந்தவங்க வந்து இப்படி தான் உங்களுக்கு மாதிரி கலைச்சிட்டு நான் கஷ்டத்தில் இருக்கக்கூட எனக்கு ஒரு 52,000 ரூபா 54,000 ரூபா காசு வந்தவங்க என்னமாண்ட கடன் இல்லாமல் 54,000 தந்தவங்க சவம் இல்லாமல் இப்போ 2 வருஷத்துக்கு கிட்டமா இருக்குமே. அதுக்கு போய் எனக்கு எடுக்க சொன்னது, அப்புறம் எடுக்க நம்பரும் இல்லை, நான் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன கடைக்கு இன்னும் டெவலப் பண்ண சொல்லி சொன்னவங்களா? அவங்க சொன்ன மாதிரியே நான் கொஞ்சத்தை எடுத்து மேட்டில் கதிரை ஒரு ஐஸ் பெட்டி எல்லாம் மண்டி கிளாசி மண்டி அன்னைக்கு நான் ஒரு 63 கிளாசி 5-6 முருங்கை கட்டுந்தான் வச்சிருந்தேன். அதுக்கு பிறகு உள்ளஞ்சூர் விளங்கு ராஜி விழிக்கிறாங்க, அப்படி எல்லாமே வச்சு அதுக்கப்புறம் அப்போ அவங்க வந்து உங்கள்கிட்ட எதுவும் பேசலை? ஒருவேளை நீங்கள் பண்ணுற வியாபாரத்தை போகும்போது கொஞ்சம் சந்தோஷப்பட்டு போயிருப்பாங்க, இப்படி இருந்த அம்மா கொஞ்சம் இப்போ இந்த அளவுக்கு செய்கிறாங்க, ஆனால் அவங்களோட பேசாமல் விட்டுருப்பாங்க. அதாவது ஒருத்தவங்களை வீடியோ ஒன்று எடுத்து போட்டு அவங்களுக்கான மறு உதவிகள் வந்தால் வந்து சந்திப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க வெளியிலேருந்து உங்களை வாட்ச் பண்ணி கொண்டிருப்பாங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க எது செய்கிறீங்கன்னு சொல்லி. சரிங்களா? அவங்க யாருங்கிறத வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னால் நம்ம சேனல் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஸோ ஓகே, இப்போ உங்களோட குடும்ப நிலவரம் வந்து எப்படி இருக்குது வீட்டில் எல்லாம்? இன்னும் ரெண்டு மகள் ஒன்று வெளியில் போனவே 6 மாதமாக உடம்பு சரியில்லை. அவரோட 2 பிள்ளைகளையும் வச்சு நான் தான் பார்க்குறேன். நீங்கள் தான் பார்க்குறேன். அவரும் கொஞ்சம் அவரும் இல்லை, அப்படி தான் பெருந்தமாக அப்படி. அது நான் அந்த பிள்ளைகளையும் வச்சுட்டு ஒருத்த வந்து வியாபாரத்தை பண்ணிட்டு போய் நான் ஜாமன்ட்டு போகிறேன். அப்படி அப்போ இன்றைக்கு வியாபாரம் நான் இப்போ இந்த அம்மா வர சொன்னீங்க, இதுக்கு பிறகு போய் போடுவீங்க. ஒரு நாளைக்கு நார்மலாக எவ்வளோக்கு உங்களால் வருவாய் ஈட்டக்கூடிய மாதிரி இருக்குது? ஒரு 600 1000 அவ்வளோக்குள்ள வந்தாலும் எனக்கு முன் காசு கொடுக்கணுமே, நான் கடனை கட்ட போயிருந்தா அந்த காசுகளையும் கொடுத்தா அதில் வர மிச்சத்தை சாப்பிடுவீங்க. அதுக்கு போதுமானதாக வந்து இருக்குது. ரைட், சரிங்கம்மா. இப்போ என்னென்னு சொல்லி கூப்பிட்டுவோங்களே இங்கே வந்து?
வந்தவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சாமான் அவங்க தெரியும் நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் சாமான் கொடுக்குங்க வந்து விடுமா இந்த இடத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த இடத்துக்கு நம்ம கேட்டுக்கிட்டு வந்துட்டு ரைட், ஓகே. இப்படியோ உண்மையில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு வந்து நாங்களும் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம், மறுபடியும் வந்து ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஓகே, அம்மா நீங்கள் எந்த ஊரம்மா? களவாஞ்சுட்டியாண்ணா நீங்களும்? ஓகே, உங்களோட குடும்பத்தில் வந்து யார் யாரெல்லாம் இருக்கீங்க? மக்கள் எல்லாம் கல்யாணம் முடிக்கிட்டாங்க. 2 பொம்பளையும் 1 ஆம்பளையும். நான் மட்டும் ஒரு இளைய மகளோட அந்த வீட்டில் இருக்கிறீங்க. உங்கள்ட்ட கணவர்? அவர் செத்து 4 வருஷம். 4 வருஷம். இப்போ இளைய மகள் தான் வச்சு உங்களை பார்த்து கொண்டு இருக்காங்களா? நான் வியாபாரம் பண்ணுறேன் மார்க்கெட்டுக்குள்ளேயா? என்ன வியாபாரம்? கொச்சிக்காத்தூர், தோடம்பழம், பனங்கிழங்கு எல்லாமே. எவ்வளோ காலமாக வியாபாரம் பண்ணுறீங்க? நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு. 10-15 வருஷத்துக்கு கூட பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ உழைப்பீங்க? 1000-2000. 1000-2000 உழைப்பீங்க. ஓகே, அது உங்களுக்கு போதுமானதாக இருக்குதா? ஓகே, அப்போ இன்றைக்கு வந்து என்னென்னு சொல்லி இங்கே கூப்பிட்டவங்க? இங்கே வரட்டாமண்டியில் என்னை வீட்டு கிட்ட அமைச்சு கூப்பிட்டேன். இவங்கக்கிட்ட தான் வச்சு கூப்பிட்டேன். சரிம்மா, இப்போ நீங்கள் பிள்ளைகள் வந்து இருக்கும்போதும் நீங்கள் மார்க்கெட்டுக்கு இப்போ இந்த வயசுலேயும் சொல்லியிருக்க போகிறீங்க. அவங்க கல்யாணம் முடிக்க பிள்ளைகளோட இருக்காங்க. எனக்கு வரும்படி வருமே. அது சரி. எத்தனை வயசு உங்களுக்கு இப்போ? எனக்கு 72. 72 வயசு. 72 வயசுல உழைக்கிறீங்க. ஸோ வந்து சோம்பேறித்தனமாக வெளியில் நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து கை காலெல்லாம் நல்லா இருக்கிற பட்சத்தில் வந்து உதவிகள் வந்து கேட்குறவங்களும் அதிகம் பேர் வந்து இருக்கிறாங்க. நாங்கள் அவங்ககிட்டலாம் சொல்கிறது இப்படியே நான் அவங்கள வந்துட்டு உதாரணம் காட்டி இவங்களால் தொழில் பண்ணும்போது இவங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் நாங்கள் அவங்கள்ட்ட கேட்குறது. இப்போ கையோ காலோ இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கான ஒரு ஹெல்ப்பை வந்து நம்ம பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் உழைச்சும் அவங்களுக்கு அந்த போதுமான ஒரு ஹெல்ப், அதாவது எப்படி சொல்கிறேன், அந்த ஏர்னிங் இல்லாத பட்சத்தில் படிக்கிற பிள்ளைகள் இருந்து அவங்களுக்கான ஹெல்ப்பாக வந்து பண்ணலாம். ஆனால் இந்த பாட்டியை வந்து அவங்களோட தேவைக்கு அவங்களே வந்து உழைச்சி கொடுறாங்க. 72 வயசுலேயும் மார்க்கெட்டில் போய் வியாபாரம் பண்ணி உழைச்சி அதாவது சம்பாதிச்சு சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் பாருங்கள் வந்துட்டு இந்த கையிலெல்லாம் என்னம்மா செய்தது? எப்படி என்ன நடந்தது? நெருப்பு சோட்டியில் பிடிச்சி அப்படியே. ஸோ எவ்வளோ காலம் இது இப்போ? இப்போ ஒரு 12 வருஷத்துக்கு. 12 வருஷம் இருக்கும். எங்கே உங்களோட வீட்டை வச்சு நடந்தது? ஆனால் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போயும் மார்க்கெட்டுக்கு போய் உழைக்கிறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு பூஸ்டடாக இருக்கக்கூடும். ஸோ வந்து இப்படியானவங்களை வந்துட்டு வெளியில் கொண்டு வாங்க. அதாவது இந்த வயசுலேயும் வந்து யாராவது உழைச்சி தாங்களே வந்து பார்த்து கொண்டு தங்களில் உழைப்பை நம்பி அவங்களே வந்து இருக்கிறாங்க. இன்னொருத்தவங்களை வந்து நம்பி கிடையாது. எத்தனை வயசு போனாலும் இப்படி இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். சோம்பேறித்தனமாக வீட்டில் உறங்கி கொண்டிருக்கிறவங்களுக்கு வந்து இவங்களோட உழைப்பெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து தெரிய வேணும். சரிம்மா, வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கான பொதி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ உலருணவு பொருட்கள் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்துட்டு அத்தியாவசிய பொருட்கள் இதுக்குள்ளே இருக்குது. அண்ட் அதோட சேர்த்து வந்துட்டு 10 கிலோ அரிசி பேக்கும். ஸோ இது ரெண்டும் கொடுத்து தான் கையில் வந்துட்டு 3000 ரூபா அப்படி வந்து பணமாக வந்துட்டு அவங்களோட கையில் கொடுக்கறதுக்கு, அதாவது அவங்கள்ட்ட செலவுக்காக வேண்டி. ஸோ அடுத்த 20 பேரில் ஒரு சில பேர் வந்து வராமல் இருக்கலாம். அண்ட் வந்து வந்திருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம இப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, ரைட். ரைட், ஓகே. என்ன உங்கள் குடும்பத்தில் யார் யார் மாதிரி இருக்கு? மகளோட இருக்கேன். அவங்க புருஷன் இல்லை. அவங்க 3 பிள்ளை. ஹஸ்பண்ட் பெற்று பண்ணுவார். அவர் 15 வருஷம் விட்டுட்டு போனேன். அப்போ குடும்பத்தை பார்த்து கொள்றது யார்? அவன் மிச்சர் வேலையை போகிற, நான் இடியப்பம் வைக்கிறேன். இடியப்பம் வச்சு வைக்கிறீங்க. அவருக்கு சிவம் இல்லை. உங்கள்கிட்ட அவருக்கு சுவர், அஸ்மா. அவரால் தொழில் எதுவும் செய்யல? இல்லை, வீட்டில். எத்தனை வயசா ஐயாவுக்கு? அவருக்கு 70 வயசு. 70 வயசு. உங்களுக்கு? எனக்கு 64 வயசு. 64 வயசு. ஏதோ ஒரு தொழில் செய்து கொண்டு உங்கள்கிட்ட நீங்கள் பார்த்து கொடுறீங்க. ஓகே, இன்றைக்கு என்னதுக்காக இதை கொடுக்குறாங்கன்னு சொல்லி தெரியுமா? பிறந்த நாள். யார்கிட்ட பிறந்த நாள் சொல்லி தெரியுமா? அவர்கிட்ட மச்சால்றியா. மச்சால்கிட்ட, அதாவது இந்த வீட்டுக்காரவர்கிட்ட வைஃபுக்கு தான்.
ஸோ நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எங்களுக்கு இவ்வளவு செய்தது மிக்க நன்றி. ஓகே, சுமதி அக்கா வந்து தெரியும், ஒரு வருஷத்துக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு இடத்த வந்து கொடுத்துருந்தோம். அதாவது அந்த கிராமத்திற்கு போயிட்டு பூச்சிக்கூடு கிராமத்தை அது வந்து போன வருஷம் அந்த ஒரு கிராமத்திற்கு கொடுத்தது. அது வந்துட்டு இந்த இப்போ இந்த பிறந்தநாள் கொண்டாடுறவங்கள்ட்ட மகளோட பேட்டைக்காக வேண்டி போய் கொடுத்தது. ஸோ இப்போ வந்துட்டு அந்த அம்மாவோட பேட்டைக்காக வேண்டி அந்த அம்மா யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமதி அக்காவோட மச்சினிச்சு. அப்போ அவங்க வருஷம் அவங்களோட குடும்பத்தில் யாருக்கு என்ன ஒரு விசேஷம்ட்டாலும் பண்ணுறதா அப்படி அவள் செய்கிறவங்க என்ன பிரச்சனைண்டா இப்போ அந்த இப்படி செய்து கொடுக்க வந்தேன்னு சொல்லி சொன்னால் இப்போ எங்களை பார்த்துட்டு யாரும் கொடுப்பாங்க. அதே நேரம் நாங்கள் போன சித்திரை மாதம் கொடுத்த நேரம் அந்த என்ன சொன்னவங்கன்னா சில பிள்ளையான கமெண்ட்களும் வந்தது, இதை கொடுக்கணுமா வீடியோலண்டு. ஆனால் ஏன் கொடுத்தனாங்கன்னு ஏற்கனவே நான் அதுக்கு விளக்கம் சொல்லி தான் கொடுத்தது. இப்போ நாங்கள் தெரியாமல் தான் கொடுத்து கொண்டு வந்தேன். பிறகு மற்றவங்க கொடுத்த பார்த்து தான் நாங்களும் கொடுத்தது. ஏன்னு சொன்னால் அவங்க கொடுத்த பார்த்து நாங்கள் கொடுக்குற நேரம் இன்னும் எங்களை பார்த்து இன்னும் 2 பேர் கொடுப்பாங்க அந்த கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அதாவது அவங்க சொல்ல வரது என்ன சொன்னால் மேலே அது அவங்கள்ட்ட தான் நாங்கள் கேட்கணுன்ட்டு இருந்தேன், நான் இப்படிலாம் சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி. உண்மையில் அந்த வீடியோ காட்டணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏன்டா இப்போ அந்த போனதும் இந்த வந்து அவங்க வீடியோவில் காணிப்பிருக்காங்க. காரணம் இதை பார்த்து அடுத்தவங்க முன்னுக்கு வந்து வருஷம் பண்ணலாம். அதாவது இப்போ பேர்டேன்னு சொன்னால் பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. பெருசாக செலிப்ரேட் பண்ணுறது வந்து அவங்களோட விருப்பமாக இருக்கலாம். அண்ட் அது தாண்டி அதே நாட்களில் ஒரு பசியால் வார ஒரு 4-5 பேருக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுத்தாலோ இல்லைன்னு சொன்னால் வந்து இப்படியான உணவு பொருட்கள் கொடுத்தாலோ வந்து அது அவங்கள்ட்ட பசியை போக்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து அதை நீங்கள் வீடியோவில் காண்பிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இவங்க வீடியோவில் காண்பிக்கிறது தெரியாதவங்க வந்து தெரிஞ்சு கொள்ளட்டும் அப்படி சொல்லி. ஸோ உங்கள்ட்ட பிறந்த நாள் அன்னைக்கு விசேஷ நாட்கள் அதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணலாம் என்றதை வந்துட்டு காண்பிக்கிறதுக்காக வேண்டி தான். அப்படி போன வருஷம் அந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு வேறு என்னெல்லாம் சொல்ல போகிறீங்க? இல்லை சொல்லலை அவங்க என்ன. இப்போ நான் ஏற்கனவே அவங்க வடிவாக பார்க்கல உங்களோட வீடியோவில். இப்போ நீங்கள் நிறைய செய்துட்டு இருக்கிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள் செய்துருக்கிறீங்க. அப்போ அவங்க பார்த்துருந்தாங்க அந்த கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களே. நான் அவங்களுக்கு ஒருத்தர் வேணும் தெரியாது. என்ன ஒரு ஆள் தான், நிறைய பேர்ல ஒரு ஆள் தான். அது என்னன்னு சொன்னா இதை போடணுமா அண்டு போடணும்ன்றது என்னதுன்னு சொன்னா இன்னும் ஒருத்தர் கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த கிராமங்களுக்கு வேற உதவி கிடைச்சதில்ல. அப்ப அதனால நான் அந்த கிராமத்து இருந்தது தெரியாது அவங்களோட 25 கிராமம். அது போல இப்ப பாத்தீங்க தானே அந்த அம்மா முட்டை அந்த அவ எத்தனை வயசு நீங்க கேட்டிருப்பீங்க. அவ சந்தைக்கெல்லாம் முட்டை தவண்டதை கொண்டு போய் தான் வைப்பா. அவ நான் தேடி பிடிச்சி எடுத்தேன். நான் போய் அவங்க மற்ற அந்த மரக்கறி விற்கிறீங்க அவங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க. நான் தேடிக்கொண்ட பிடிச்சி எடுத்தேன். நான் இப்போ தேத்தாத்தி ஒரு இடத்த எடுக்கல. நான் தேத்தாத்தீவு பழுகாமம் இப்போ ஒவ்வொரு இடத்தையும் வாங்க சரியா நாங்களை கண்டுபிடிச்சி இப்படி தனித்தனியாக போய் நீங்கள் தேர்ந்தெடுத்து நான் என்னண்டா நான் போய்க்க வரைக்கும் காண்றேன். நான் இப்போ அந்த பழுகாமாவை எல்லாம் 3 பிள்ளைகள் படிக்கிறேன். ஹஸ்பண்ட் இல்லை எங்களுக்கு ஒரு ஆளுக்கு படிப்பிக்கிறேன்றக்கே பெரிய விஷயம் தான். அப்போ அதுக்காக அப்படி தெரிவு செய்து எடுத்தேன். நான் இப்போ பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இப்போ இந்த அம்மாக்களுக்கெல்லாம் இப்படியோ இதொன்று கொண்டே பிள்ளைகள்லாம் சந்தோஷமாக சமைச்சு கொடுப்பாங்க. மற்ற தீபம் வைக்கிற அம்மா அப்படின்னு பார்த்து ஏன்டா விட எங்கட மச்சாள் தம்பிர வைஃபோட பிறந்த நாள் கொஞ்சம் சந்தோஷமா 1 கிழமையோ 2 கிழமையோ வச்சு சாப்பிடட்டும். மற்ற காசண்டா மீனை கறியை வாங்கி சாப்பிடட்டும் தான் இந்த வேலை செய்யறது. அதுக்காக தப்பான கமெண்ட்களை பண்ணாதீங்க. நாங்கள் நல்லது தான் செய்கிறோம். நாங்கள் பப்ளிக் ஆகணும் இல்லை பப்ளிக் அவங்க தெரியாம தான் இவ்வளோ செய்து கொண்டு வந்தவங்க. இந்த 2க்காகவும் தான் நாங்களே மற்றவங்களை பார்த்து அப்படி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் உதவி செய்வாங்கன்னு வேற பர்த்டேகளை பார்த்து நிகழ்வுகளை பார்த்து தான் நாங்களும் செய்ய வழிகிட்டோம். நாங்கள் அதைத்தான் நான் சொல்றேன். அதோட தம்பிர வைஃபுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் இதில் சொல்லிட்டு அது உண்மையில நாங்களும் எங்களோட சார்பில் வந்து விஷ் பண்ணி கொள்றோம். அண்ட் வந்துட்டு இப்படி பண்ணுறது வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு பூஸ்டாக வந்து இருக்குமென்றதுக்காக வேண்டி தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதாவது வலது கைக்கு கொடுக்குறது வந்து இடது கைக்கு தெரியக்கூடாது, இடது கைக்கு கொடுக்குறது வந்து வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இது கொடுக்குறது வந்து தெரியாமல் இருந்தால் இப்படி உதவின்ற ஒன்றே வந்து அடுத்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த இதை வந்து இப்போ இந்த ஒரு மீடியாக்கள் இதில் காண்பிக்கிறதுனால இது இப்படி வந்து தெரிய வருது. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டிலலாம் இதை மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, அடுத்தவங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த உதவி செய்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இங்கே இருக்கிறவங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சாலும் வந்து அநேகமாக வந்துட்டு புலம்பெயர் தேசத்தில் இருக்க நிறைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து தெரியாது. தாய் தந்தைகள் வந்து பண்றது அவங்கள டைரெக்டாக போய் நேரடியாக காட்டும்போது இப்படி தான் நாங்கள் செய்து கொண்டு வரோமா, ஊனமற்றவங்களுக்கு மாதம் இப்படி செய்கிறேன், நான் நாளைக்கு இல்லைனா கூட நீங்கள் வந்து பொறுப்படுத்த இந்த பிள்ளைகளுக்கு ஹாஸ்டலுக்கு வந்து இதை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு தாய் தாப்பம் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி வழியாக. ஸோ இதை வந்து வீடியோ மூலமாக அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தலாம்ன்றதுக்காக வேண்டி தான் காணொலிகள் எடுக்கிறாங்களே தவிர வந்துட்டு பெருமைக்காகவோ அதுக்காக வந்து கிடையாது. அதை புரிஞ்சுக்கொள்ளணும் நிறைய எல்லாருமே வந்து. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு விசேட நாட்களாக இருக்கணும்னு சொன்னால் அதை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு உபயோகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளாக வந்துட்டு மாற்றினீங்கன்னு சொன்னால் கடவுளோட ஆசீர்வாதம் தாண்டி அந்த பயன்பெற குடும்பங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ இன்றைய நாள் வந்துட்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அக்காவுக்கு வந்து எங்களோட சார்பிலையும் எங்களோட சேனல் சார்பிலையும் ரொம்ப நன்றிகளையும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் வந்து நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.